ஆத்மா வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருமூலரோட திருமந்திரம், அப்புறம் பைபிளில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இறைவன் யார், அவர் ஒருவன் தான் அப்படிங்கிறத திருமூலரும் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிராக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறதுக்காக பல வீடியோக்களில் சித்தர்களும் சரி மகான்களும் சரி இதைத்தான் சொல்லிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்துருந்தாலும், இதில் திருமந்திரத்துலேயும் பைபிள்லேயும் ஒற்றுமையான ஒரு கருத்துக்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னு சொல்லி திருமந் திருமந்திரத்தில் திருமூலர் திருமந்திரத்தில் திருமூலர் அழகாக சொல்லியிருக்காரு. உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா எண்ணங்களுக்கு மத்தியில் தான் இறைவன் இருக்கான், அதாவது மனதிற்கு மத்தியில் தான் இறைவன் இருக்கான், அந்த மனம்தான் பெருங்கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே அந்த மனம் இருக்கிறனால ஊனுடம்பு அந்த உயிரை தாங்கிட்டு இருக்க அந்த உடம்பு தான் ஆலயமாக திருமூலர் சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, வள்ளற் பிரானுக்கு அதாவது அந்த இறைவனை நோக்கி இருக்கிற அந்த வள்ளல் பிரானுக்கு வாயில் தான் கோபுர வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தன்னோட ஜீவன் தான் சிவலிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னா புலனைந்தும்னா நம்மளோட ஐம்புலன்களும் கள்ளத்தனம் பண்ணுறது, அதாவது திருட்டுத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கே அப்படின்னு சொல்கிறார். அந்த காணாமணி விளக்கு அப்படின்னா மணி சத்தங்களை ஒரே நோக்கமாக வச்சு அந்த இறைநாதத்தை கேட்டுக்கிட்டு அந்த மனதிற்குள்ளே இருக்கிற அந்த இறைவனுக்காக அது திருமணம் அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. காணாமணி விளக்கே அந்த 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 ஐந்து புலன்களும் சேர்ந்து அந்த இறைவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத தான் உள்ளுக்குள்ளே திரும்பி அந்த இறைவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று, பைபிளில் இதே வார்த்தைகளை நம்ம இங்கே பார்க்கலாம். இதுக்கு ஒத்து போகிற மாதிரி வார்த்தைகளை பார்க்கலாம். அதாவது கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். உண்மையை என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம தான் இறைவனோட ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனோட ஆலயம்னா இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தெரியுது. தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்கிறார் என்று. அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்கிறது. ஆவினா என்ன? காற்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆவி காற்று ரூபமாக தான் வரும் அப்படின்னு. அப்போ இறைவனோட அந்த காற்று நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அப்போது வசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் வெளி உலகத்தை நோக்கி தான் இருக்கும். இறைவன் இந்த பாவச் செயல்களை செய்யாமல், இதை செய்யாமல் அதை செய்யாமல் இறைவனை இப்படி கும்பிடணும் அப்படி கும்பிடணுன்றத ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு குழந்தை படிக்கிற மாதிரியும், மனதளவில் படிப்பளவில் நம்ம பெரியாளாக இருந்தாலும் நம்ம குழந்தைத்தனமாக தான் இருக்கும். குழந்தைத்தனமானா குழந்தை அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கிக்கும், ஆனால் அந்த வெறுப்பு இல்லாமல் அது கூட இறைத்தன்மையில் தான் ஒன்றி இருக்கும். ஆனால் நம்ம எந்த மாதிரி குழந்தை அப்படின்றது தெரியல, எந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உள்ளம் பெருங்கோயில், இங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் வல்லபிரானுக்கு வாய் கோபுர வாசல் அப்படிங்கிற மாதிரி தேவன் உங்களுடைய தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்கிறார்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களாம். இப்போ வாய் கோபுர வாசல் அப்படின்னா மூச்சு காற்று போய் வர இடங்கள் வாய், மூக்கு, இந்த நவதுவாரங்கள் தானே. எப்படி சொல்கிறது, நவதுவாரன்ற பாருங்க, அதாவது 5 புலன்கள் வழியாக தான் அந்த மூச்சு காற்று வெளியே போயிட்டு வருது. அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருக்கிறார்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம கடவுள் வழிபாட்டை மாற்றி அமைச்சுக்கிறோம். உண்மையான உயிர் வழிபாடு உயரிய கொள்கையில் இருக்கிற எல்லா மகான்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவன் யார் கடவுள்னு தேடியும் நான் யாருன்ற அந்த கேள்வியை முன்வைக்கும் போது அந்த உண்மை வெளிப்பட்டு ஆகணுன்றதை தான் இந்த இயற்கை நமக்கு கொடுக்குது.
எல்லாரும் ஒவ்வொரு முயற்சியிலேயே இருக்கும்போது, அறிவு அதிகமா யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து கணிப்பு. ஒவ்வொரு அ மதத்திலேயும் ஒரு கேள்வி பதில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கையில எல்லாரும் கேள்வி கேட்டா மட்டும் தான் இறைவன் யாருன்னு சொல்ல முடியும். ஆனா, நெறையா மகான்கள் அத சொல்லிட்டு போயிருக்காங்க. கேள்வி கேட்காத இடத்துல நம்ம வந்து எல்லாரும் மூட நம்பிக்கைக்குள்ள போற மாரி அசால்ட்டா உள்ள போயிட்டு, நம்மளும் நம்மளோட உழைப்பையும், நேரத்தையும் வீண் விரயம் பண்ணிட்டு போகக்கூடிய தருணம் ஏற்படும். அப்ப இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறத வந்து எல்லா உயிருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான்றதையும், அது உயிர்த்தன்மையா தான் இருக்குதுன்றதையும் ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு வகையிலயும் உணர்த்தி, அதற்கான பாடல்களையும் வெளிப்படையா சொல்லிட்டு போயிருக்காங்க. அத நம்ம சற்று சிந்திச்சு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வாழ்வியல் சூழலையும் உருவாக்கிக்கிட்டு, நேரத்தையும், காலத்தையும் நம்ம சம்பாரிக்கக்கூடிய அந்த பொருள் சார்ந்த செல்வங்களையும் பாதுகாத்து, இறை வழிபாட்டுக்குள்ள நம்ம எப்போதுமே இருக்கணும். அந்த இறை வழிபாடு வந்து உன்னதமான, உண்மையான ஒரு வழிபாடா இருக்கணும். அதே மாதிரி உண்மையான அந்த வழிபாடு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணுமா? நம்ம பாட்டுக்கு நம்ம ஆசைகள்ல இருந்துட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம இப்ப செத்து போயிரலாம் அப்படின்னு தோணும். ஆனா உண்மைய என்ன சொல்லப்போனா, புத்தர் சொல்லுவாரு, ஆசைகள் தான் நம்ம அழிவிற்கு காரணமா இருக்கு. அழிவுனா எப்படின்னா, வாழும்போதே நரகத்துல வாழக்கூடிய ஒரு தன்மைய உருவாக்கி குடுக்கும். நியாயமான, நேர்மையான ஆசைகள் எப்படின்னா, தேவைகளுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். எப்படின்னா, இத சாப்பிடணும்னு தோணும். அது நல்லதான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி அத சாப்பிடுறது நல்ல ஆசை. இதே கெட்ட ஆசை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அம் காரமா இருக்கும். எல்லாமே இருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கும். ஆனா வந்து அது உடம்புக்கு கெடுதலா இருக்கும். ஆனா அத மனசு விரும்புச்சு அப்படின்னா, அங்க கேள்வி கேட்காம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு அதுல என்ன பலனடையும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நம்ம இங்க உத்தமமா பார்க்கணும். உண்மைய சொல்லப்போனா ஆசைகளுக்கு நியாயமான ஆசைகளுக்கு வழி உண்டு. அந்த ஆசைகள் வந்து இயற்கையாவே ஒழுக்க ரீதியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பான முறையில, இயற்கையான முறையில நம்ம இறைவன அடையக்கூடிய வழிமுறைகள நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதத்தான் வந்து எது சரியானதோ அத தேர்ந்தெடுக்கணும். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லாம, உடம்புக்கு கூட கெடுதல் இல்லாம, உயிருக்கும் கெடுதல் இல்லாம, எந்த நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களுக்கும் கெடுதல் இல்லாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, இந்த இயற்கை நமக்கான வழிய எப்போதுமே காட்டி, அந்த விடுதலைக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். ஆத்ம வணக்கம். நன்றி.